மாணவன் சோதரிகே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நவங்கஜாவும் தருவோரே முத்துமாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாணவன் சோதரிகே வைஷ்ணவியே மாணவன் சோதரிகே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நவங்கஜாவும் தருவோரே முத்துமாரி அன்று சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே தாயே சிங்கரிலே மேல் கொடுத்தது தாயே அன்று சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மக்கள் முத்துமாரி மங்கள்கள் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே நமக்கக நாயகியே கருமாரி நவங்கஜாவும் தருவோரே முத்துமாரி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மகிழை கற்பகாம்பிகை குலநாத சௌபாக்கிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை குலநாதர் சௌபாக்கிய காமாட்சியே கங்கை கரையர் விசாலாட்சியே கங்கை கரையர் விசாலாட்சியே தந்தருளும் மூகாம்பிகை கொல்லூர் மூகாம்பிகை நவக்கிரக நாயகியே கருமாரி நவங்கஜாவும் தருவோரே முத்துமாரி ஞானமலை பொழியும் தலைமகன் நீயே நல்லவன் செல்வம் தரும் அலைமகன் நீயே ஞானமலை பொழியும் தலைமகன் நீயே நல்லவன் தெய்வம் தரும் அலைமகன் நீயே வேதம் புகழ்பாடும் மலைமகன் நீயே வேதம் புகழ்பாடும் மலைமகன் நீயே பக்திகளும் தந்தருளும் வேலவன் தாயே பக்திகளும் தந்தருளும் வேலவன் தாயே தாயே நவக்கிரக நாயகியே கருமாரி நவங்கஜாவும் தருவோரே முத்துமாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாணவன் சோதரிகே வைஷ்ணவியே மாணவன் சோதரிகே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நவங்கஜாவும் தருவோரே முத்துமாரி முத்துமாரியாம அம்மனாக இருந்து மக்களை எல்லாம் எல்லா நலங்களும் எல்லா செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்ட அழகான இடத்திலே சிந்தை கிடைக்கு சிறப்புடன் சிவமயமாக தெரிகிறதே சிந்தைகள் சிவயோகம் வருகிறதே புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் நாடிடுதே அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கலந்தோடே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் கலந்தோடே அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கலந்தோடே உண்ணாமலை தாயே எங்கள் உள்ளம் நிறைந்தோடே சிவமயமாக தெரிகிறதே சிந்தைகள் சிவயோ வருகிறதே யுகநான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே மிகம் யாவுமாகின்ற கருணாச்சலா யுகநான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே மிகம் யாவுமாகின்ற கருணாச்சலா சக்தியும் நீரா சகல
நிலைப்பவன் அருணாச்சலா உமை நாடி அருணாச்சலா உமை நாடி சிவலீலை செய்யாமல் சிறியேனை ஆட்கொள்ள தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலை சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலை யானை எங்கள் அன்பு தோடு உண்ணாமலை நாடா எங்கள் உள்ள தோடு சிவமயமாக சிவமயமாக தெரிகிறது சிவயோகம் வருகிறது குடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் வெண்மையாய் உன்னை காண்கிறேன் முடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் வெண்மையாய் உன்னை காண்கிறேன் சீயன் வீகம் ஜோதியில் தங்கம் பாய்ந்திடும் சுடராய் வான்வழி பொங்கும் அருணாச்சலம் உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே தினம் வர வேண்டும் தினம் காண வர வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே அருள்வாயப்பா நாமலையானே அன்பில் கலந்தோடு உண்ணாமுறை நாடு உள்ள பிழைத்தோடு சிவமயமாக சிவமயமாக தெரிகிறதே சிவயோகம் வருகிறது உபனங்காலம் அண்ணாமலையே உபனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோடு உண்ணாமலை நாடு எங்கள் உள்ள பிழையோடு அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோடு உண்ணாமலை நாடு எங்கள் உள்ள பிழையோடு அம்பாளை வணங்கினா கூட சக்தியவும் சிவனையும் மாமனையும் மாமி அத்தையும் வணங்கிட்டோம்னா பிரச்சனை என்ன மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா இங்கெங்கும் முன்னழகே அடடா இங்கெங்கும் முன்னழகே உன் நினைவே போதுமடி மனம் மயக்கும் மெய் மறக்குமோ புது உலகின் வழி தெரியும் பொன்விளக்கே தேவவே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது என்னென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே நினைவே போதுமடி மனம் மயக்கும் மெய் மறக்கும்
ஓடும் நேரமே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது இன்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் அழகே நீலமான ஓடையில் நீந்துகின்ற பெண்ணிலா சிந்து நதிக்கரை போடும் அந்தி நேரம் என்ன தேவன் பாடினார் தமிழ் கீதம் பாடினாள் என்னை பூவை போல சூடினாள் சிந்து நதிக்கரை போடும் பூங்காற்று திரும்புமா பாட்டு விரும்புமா பாராட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமே மாலை கருக்கரில் சோலை கருங்கோல் நீ பாடுதோ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ என் ஜீவனே மாலை கருக்கரில் சோலை கருங்கோல் சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி பின்னல் விழுந்தது போ எதையோ பேசவும் தோணுதடி கடலை காலை ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு என்ன ரொம்ப சரிப்பா இருக்கு பொழுதாயி போச்சு விளக்கேத்தியாச்சு கடலை காலை முத்தமிடும் உதிக்கலை சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத் தந்தால் இந்த கண்ணீரை கடலை காலை முத்தமிடும் ஒதுக்கலை காதலும் ஒரு ஆளவிதை கருகிய போவது நியாயமுதை காதலும் ஒரு ஆளவிதை கருகிய போவது நியாயமில்லை ஏங்கே கேட்கிற கோடி முறை ஏங்கே கேட்கிற கோடி முறை ஏனடி நமக்குள்ள வெட்கத்தேரு கடலை காதலை முத்தமிடும் பொதுக்களை உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டில் மட்டும் எழுப்பு தந்தாய் உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டில் மட்டும் எழுப்பு தந்தாய் இத்திக்கும் தேர்ந்தவள் பொது கவிதை இத்திக்கும் தேர்ந்தவள் பொது கவிதை நீயே சோடி ஓடுவதிலோ கடலை காலை முத்தமிடும் பொதுக்களை கன்னத்தில் நானிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய் கன்னத்தில் நானிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயே துடைத்து விட்டாய் எண்ணத்தில் நானிட்ட முத்தங்களை உன் எண்ணத்தில் நானிட்ட முத்தங்களை எது கொண்டு நீயோ துடைக்கிறாய் கடலை காலை முத்தமிடும் பொதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை நடுது நாளே கண்ணியா
ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க சிறையில் உன்னை நிற்க கடல் தாண்டி வந்தேன் அம்மா எதிர்ப்போரைகள் வேணம்மா ஓ பிரியா ஓ பிரியா ஓ பிரியா பிரியா ஓ பிரியா 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 ஏழை காதல் வாழுமோ இருமுனியும் சேருமோ பாடி பாடி அழைக்கிறேன் ஜாடையாக சேதி சொல்வாய் பாதை வான்றி கண்டுகொள்ள நீயும் பாடுவாய் தயக்கமில்ல கலக்கமில்ல தேவி நீ குரல் கொடு கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நங்கை பொன்னான கையால் பூ போல நேவவா நீ தூங்கும் நேரம் முன்னற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாட்டி நான் காவல் காக்கணுமா எல்லாரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ, 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 என்னடா சும்மா ஓட்டா இருக்க கூடாதாமா புதுமையா ஒரு பாடலாம் கடை கொட்டிச்சிங்க சாலையில வண்டி
போயிட்டு கூட்டு வண்டி போகுதம்மா மாட்டு வண்டி சாலையிலே கூட்டு வண்டி போகுதம்மா கூட்டு வண்டி உள்ளுக்குள்ள உள்ளுக்களே மாறுதம்மா கூறப்பட்ட இடம் வேறு இவள் போகும் இடம் வேறு காதலுக்கு வரலாறு கண்ணீர் தகராறு மாட்டு வண்டி சாலையிலே கூட்டு வண்டி போகுதம்மா சொல்லிவிடு உயிர் கிடந்து துடிக்கிறது உண்மை கண்ட கனவு இது வலிக்கிறது என்னத்தை சொல்லாம ரெண்டு மனம் தவிக்குது கண்ணத்தில் சிந்தாமல் கண்ணீரம் உறைந்தது காட்டு மரங்கள் எல்லாம் கை நீட்டி அழைக்கிறது பாட்டு சலங்கை எல்லாம் மகளோடு அழுகுது அது வண்டி சாலையிலே கொட்டு வண்டியே போகுதம்மா சோலைகளே நதி வழி போனவர்கள் விதி வழி போகிறாள் நிலையத்தின் துடிப்பிள்ளை இருந்தாலும் வாழுகின்றாள் சின்ன கிளி இரண்டும் சேரவிட்ட பாவம் என்ன அன்பை கொன்று விட்டு ஆச்சாரம் வாழ்வதென்ன மாட்டு வண்டி சாலையிலே கொட்டு வண்டி போகுதம்மா கொட்டு வண்டி உள்ளுக்குள்ள உள்ளுக்கெளியே வாழுதம்மா கூடப்பட்ட இடம் வேறு இவள் போகும் இடம் வேறு காதலுக்கு வரலாறு கண்ணீர் தகராறு மாட்டு வண்டி சாலையிலே கொட்டு வண்டி போகுதம்மா கொட்டு வண்டி போகுதம்மா கொட்டு வண்டி உருண்ட மலை ஓரத்தில உருண்ட மலை ஓரத்தில உருண்ட மலை ஓரத்தில உளுந்து காய போட்டிருந்தேன் எங்கெல்லாம் முட்டையிட்டா எங்கெல்லாம் முட்டையிட்டா எங்கெல்லாம் முட்டையிட்டா நான் கல்ல துவச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சு ஐயா நான் இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சு நான் இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சு அந்த 3 குஞ்சுல மூத்த குஞ்சு கரை தேடி 3 மலை சுத்தி வந்தேன் நடு குஞ்சு கரை தேடி 4 மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சு கரை தேட போகையில 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 என்ன காணாங்குறத்தி மகன் ஐயா என்ன காணா என்ன காணாங்குறத்தி மகன் என்ன கண்டிருந்து கண்ணி போட்டா
என் காலு ரெண்டும் கண்ணிக்குள்ளே இன்னைக்கு ரெக்க ரெண்டு மாரடிக்க நாம் பெத்த மக்கா நான் அழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட ஏறி பெருகி எரு குளிப்பாட்ட நாம் பெத்த மக்கா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா கொண்ட பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி பெற்றவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்ச அவன் உத்தமனே தாண்டா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா நானும் இல்லடா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது பொன்ன போல என்ன பெத்து போட்டா ஆத்தா வஞ்சேரா அந்த ஆகாயத்தை போல தொற்று கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்திர மீன் குடிக்க அப்பனுக்கு தகத ஒட்ட பார்த்தாலே சேர்த்து வைக்க செத்தாலும் என்ன பத்த வேணும் செத்தாலும் என்ன பத்த வேணும் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமரா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமரா தெய்வம் தாய்க்கு தேரதா இந்த தாயவளும் சமைக்கு மேலதா தெய்வம் தாய்க்கு தேரதா இந்த தாயவளும் சமைக்கு மேலதா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமரா பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமரா வெறுங்கைய வீசிக்கொண்டு விறகு சுமந்து விட்டு இரவா பகலா தினந்தனு உழைச்சது சருகு பெருக்கி வந்து சாதம் அடிச்சு தந்து பசியே சரியாமடனா வளர்த்ததும் எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே எந்தாயி அவளுக்கு யாரு இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா தாயுங்கால வணங்கி கும்பிட்டு போடா பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமரா பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமரா மண்ணில் வரும் செடிகள் எவ்வளவு வகைகள்தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் உண்ணீரா மனத்தில் கிழங்குகள் என்ன மரங்கள் என்ன பழமாய் படுத்ததால் விளையாயிருமா காயாயிருப்பதால் பொய்யாக நல்ல வயிற்றில் பிறந்தார் நல்லவனே நாட்டார் செய்ய மாட்டார் வல்லவனே நாட்டார் அவதாமோகம் தெய்வோ
தாயவளம் சாமிக்கு மேலதான் அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதான் இந்த தாயவளும் சாமிக்கு மேலதான் பெத்த மனசு சித்தத்திலும் சுத்தமலா இந்த பிள்ளை மனசு சித்தத்திலும் திட்டமலா சொல் மனமே எது வேணும் சொல் மனமே மனமே அறிவுள்ளதா பாருங்க பாட்டு அப்படி பாருங்க அறிவுள்ளதா இல்லை அறிவு கெட்டதா அதா இதா இதா அதா எது வேணும் சொல் மனமே மனமே அறிவுள்ளதா சாமி அறிவுள்ளதா இல்லை அறிவு கெட்டதா அறிவுள்ளதா அறிவு கெட்டதா அதா இதா இதா அதா எது வேண்டும் சொல் மனமே சாமி முருகா மாமா சொல்லுங்க தாங்களுக்கு எப்படி மனைவி வேணும்? எனக்கு நீங்க பொண்ணு வாங்குறீங்க ஆமா நல்ல குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணா நல்ல பொண்ணை பாருங்க கணவனை ஆஹா கட்டிய கணவனை கண்டால் கையெடுத்து கும்பிடும் பெண்டாட்டி உனக்கு வேண்டுமா ஆமசாமி அப்படியே பொண்ணை பாருங்க அவனை கண்டாலே திருநாயக்குள் விரட்டுகின்ற பெண்டாட்டி உனக்கு எனக்கு வேணாம் அதா இதா இதா அதா இது வேணும் சொல் மனமே அரக்கு மஞ்சள் பூசும் அரைக்கு மஞ்சள் பூசும் அழகுள்ள பெண்டாட்டி உனக்கு வேண்டுமா ஆமா 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 அப்படி போல அரைகுற சட்டி ஓடும் அரங்கா விடாது உனக்கு வேண்டும் அதா இதா இதா அதா நீ எது வேண்டும் சொல் மனமே 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 அதுக்குதான் மாமி வேணும்ன்றது. அக்கால கொடுத்ததுனால மரம் ஏறினாலும் என்னை தாங்கி விடுவேன். இதே பங்காளி இருந்தா நேரம் குண்டிக்கார அறுத்துருப்பேன். பங்காளி வந்து நான் கவுத்தப்பட்டு தொங்க விட்டுருவேன். இப்போ வந்தாரே ஒரு சாமியாரு, பேர் என்ன? வேப்பமுத்து முத்து சிப்பி. முத்து சிற்பின்னு பேர் என்ன அவருக்கு வேப்பமுத்து அவருக்கு போறாரு. நீங்க முத்து சிற்பி சாதாரண ஆளாயா. சின்ன வயசுல 7 வயசுல அரிதாரம் போட்டு லோகிதாசனா வேடமிட்டு பேர் வாங்கி தன்னுடைய திறமையால அரிதாரம் பூசி கலக பிரியர் நாரதராக பட்டம் பெற்று ராஜ நடிகராக தோன்றி இன்னைக்கு சினிமா வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கு இந்த தங்கம். உனக்கு என்ன குறை வச்சேன்? நீ நல்லா இருக்கணுமியா. அப்படி இருந்து என்கிட்டயே மோதிரியே, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? ஓ உடம்புக்கு எனக்கு சரி வருமாயா? நீ போடுற செருப்பு தாயா. நான் போன மேடையில் நீ தூக்கி எறிகிற சென்ட்ரைட்டில் போய் விழுந்தேன். நன்றி இல்லையாப்பா. எதுக்கு இன்னைக்கு எச்சரிக்கையா இருந்துங்க. நடிகருக்கு பூரா கான்ட்ராக்டர் காரு 2 வடை வாங்கி கொடுத்தாலும் உனக்கு 8 சம்சா வாங்கி கொடுத்தேன். வளரும் புள்ள திண்டுக்கிட்டு நல்லா இருக்கட்டும். தனியா நீங்க அந்த நன்றி உனக்கு இல்லையே. பொறி மூட 7 மூட பிள்ளையார் ஒரு விசேஷம் வாங்கி கொடுறான்னு சொன்ன நான் வாங்கி கொடுத்தேன். நீ திங்கிறதுக்கா? அப்ப அவர் திங்க இல்லையா? அப்படி இருந்தும் என்னை கேள்வி கேட்டு மேடைக்கு அசிங்கப்படுத்த நான் உனக்கு என்ன தரது? எச்சரிக்கிறேன், உன்னை சிற்பி எச்சரிக்கிறேன். பல கொட்டகை சாஞ்சு போவேன் நினைச்சுக்கிட்டு நீ. எனக்கு இன்னொரு குணம் இருக்கு, தெரியாமத்தையும் சொல்றேன். என்ன குணமா? சாமியார் வரும்போது சண்டை சத்தமா வருவேன். அதெல்லாம் அள்ளிக்கிட்டு ஏனாதி போங்கப்பா, மேலகாரெல்லாம் கிளம்புங்க. அப்புறம் நல்லதா போச்ச பையன் இடப்பா போவான். ஆமா, பெட்டியை தூக்கிட்டு மாந்தப்பு கிளம்புங்க. நான் தோல்லோடு தூக்கி வச்சு கிளம்பி அப்பல மை சேத்தான் கிளம்புறேன். லைட் வீட்டில் புடுங்க. இதே ஜாக்கின கிளம்பிடாத, ஊர்ல காசு தர மாட்டாங்க. போன மேடையில் என்னை ஒரு கேள்வி கேட்டேன். சாகாம இருக்கீங்க என்ன மயத்துக்கு என்ன கேள்வி கேளுங்க. சித்தரப்புக்கு எத்தனை கால் இருந்தார்? சித்தரப்புக்கு எத்தனை கால் இருந்தார்?
கண்ணு தெரியல, பார்க்க முடியல. திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு தாறு வாழைப்பழம் இருக்கு, அதுல எத்தனை மலை இருக்குன்னு 120 சொன்னார். நான் திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், அந்த தாரில் இருக்கிறப்பறம் திண்டு விட்டா ஒன்றும் இருக்காதுன்னு. அதுக்கு நீ அரைஞ்சு விட்ட, நீ எச்சரிக்கிறேன். அந்த அரைஞ்சதுல இந்த சக்குடி மேடையில நீயா நானா அண்ணன் தம்பி எல்லாம் கொட்டாய்க்குள்ளதேன். வெளியே வந்துட்டா பாஞ்சு வாப்பம் மட்டும் நினைக்காத, அது முடியாது. என்னையால உன்னை முங்கு வண்டி மாதிரி உருட்டிட்டாது கிடப்பேன். என்ன நடக்க போகுது நான் சொல்லிட்டு போறேன். இப்போ உள்ள வரும்போது எதுக்கு என் காலை மிதிச்ச? கட்டு போறதுக்கு நேரம் ஆள் இருக்கா இல்லையா? இல்ல மயிலாட், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சாமி வர்றாரு, நீங்களாம் தலையிடாதீங்க, சண்டை வர. அப்போ நீங்களாம் வீட்டுக்கு போங்க, தூக்கி அடிச்சேன்னா இதான நமக்கு ஆகாது. அறிவை வென்றுவா மகனே, வென்றுவா. உண்மையை சொல்வதற்கு பயம் எதற்கு? உண்மையை சொல்வதற்கு பயம் எதற்கு? எல்லாம் உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு. உண்மையை சொல்வதற்கு பயம் எதற்கு? உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு. தங்கத்தையும் விளக்கியதற்கு. நீங்கள் கள்ளம் கள்ளமில்லாதவர்க்கு தகமதற்கு. சென்றுவா மகனே, சென்றுவா. அறிவை வென்றுவா மகனே, வென்றுவா. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன். உன்னால் நிழலில் நான் வருவேன். நீ இருக்கும் இடத்தில் நான் வருவேன். இரவில் பொருளாய் நான் வருவேன். தாகிருக்கு மாமலையில் கலக்கமில்லை, என் தாகிருக்கு மாமலையில் கலக்கமில்லை. இந்த சபையில் எனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மகனே, சென்று வா. அறிவை வென்று வா மகனே, வென்று வா. கல்வியா செல்வமா வீரமா. ஏய், அது அப்படியே. கல்வியா செல்வமா வீரம். கல்வியா செல்வம். அங்க மேல மேல மேல. நீ வாங்குற 4000 ரூபாய்க்கு பாடுவ, நாங்க கம்மியா தான் வாங்குறோம், நீ கம்மியா பாடியா. கல்வியா செல்வமா வீரமா. அன்னையா தந்தையா தெய்வமா. ஒன்றில்லாமல் மற்றொன்று பொருளாகுமா. அது உயர்ந்து நாம் வேண்டும் பிரிவாகுமா. ஆழமா தோளமா இதழகனி பாடுமா. கேசி காலேஜில் அவந்தாங்கி மாரியம்மா. என்னை போட்டு திருமணம் தரும் தெய்வம், திருமலை தெய்வம். தீராத வினைகள் பேசிடும் தெய்வம். திருமணம் தரும் தெய்வம், திருமலை தெய்வம். உண்மையில கொண்ட ஆசை உத்தமையே நித்தமுண்டு. சத்தியமா சொல்லுறே சங்கரத்தனமே. கற்பகமே முன்னையின்றி துணையாரம்மா. கதியன போட்டு எனை எம்மாரம்மா. கற்பகமே கற்பகமே. கற்பகமே பூரா கலரே ரிப்பன். உனக்கே யார் அப்பன்? எங்க எங்க பாடும் குரல் வளம் கொடுத்தவன் நீ அல்லவா. பனிமலையில் வாழும் பார்வதியின் முதலமாடும் குரல் வளம் கொடுத்தவன் நீ அல்லவா. இசையான
போய் எந்த பாட்டு இதெல்லாம் என்ன உனக்கே சாய் போவான் அவ்வளோ வெத்த கொண்டுகிட்டு இருக்கேன். காலில் விழுந்தாயே எதற்காக சும்மா. என்ன காரணத்திற்காக என் காலில் விழுந்து என் காலை வார பாக்குறாயா? காலை வார பார்க்கல நம்ம கிலோ பேர் அப்படித்தான் நினைச்சுக்க. காலை இடம் மட்டும் அளந்து பார்க்க போனேன். நீ நகர்த்தி மிதிச்சு விட்டேன்னா சுண்டி வரல போயின்னு வந்துட்டேன். நீ போங்க. சுண்டு விரல், இந்த சுண்டு விரலை என்ன பண்ணாங்க? சூப்பு வச்சுட்டாங்களா? சத்தியமூர்த்தி ஒரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது கையெடுத்து வணங்கும் பொழுது எல்லாம் விரலுக்குள்ளே நான் தான் பெரிய ஆளுன்னு இருங்க, சொந்தக்காரில் வழி அனுப்பிக்கிறேன். நமோ நமக நாராயண். இருப்பா பெரிய பெஞ்சு மரப்பா வைக்கிற. ஆனா உன்னை ஒண்ணு சொல்றேன், போங்க. ஆளு மண்டையும் பாருங்க. போங்கய்யா, போங்கய்யா. இந்த தண்டியா இந்த தண்டி போடலாமா? இங்க வாருங்க, உங்க தொப்புள மாதிரியே, உங்க தொப்புள மாதிரியே. போங்க, போயிருங்க. சண்டை வர போது ஓடுங்க, ஓடிடும். என்ன பேசிக்கிற? கிளம்புங்க, சண்டை வர போது. சண்டை யுத்தம் செய்ய வேண்டும். தயாரா? தயாரு தயாரு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் என்ன தெரியுமா? நாக்கு. போங்கப்பா, தாளக்காரலாம் அது நிலைகட்டு போன நயவஞ்சகனின் நாக்கு தானது என்று சொன்னார்கள். ஆமா. அப்பேற்பட்ட இந்த இடத்திலே இந்த இட போங்க மாமா. இது என்ன கோலம்? இது என்ன கோலம்? மாரியாத்த ஒரு தீச்சட்டி எடுக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லாது. நான் பெரிய சித்தன். சித்தன் மண்டை என்ன? மண்டைய என்னடா அது? கம்பு கொட்டு வலிக்காம இருக்கிறத வச்சுக்கலாம். சண்டை வரப்போது கோபத்தில் இருக்கேன். நீ இந்த செஞ்சு எல்லாம் பேசாத. இன்சான் உடம்பிற்கு சிரசே பிராதனம். இந்த தண்டி லாரிக்கு டயரே பிராதனம். ஒரு மேட்டரா? தலையில்லை என்றால் என்னது? என்ன ஆகும்? தலை இல்லை என்றால் என்ன ஆகும்? தலையே இல்ல முண்டை மட்டும் இருந்தா நல்லா இருக்குமா? முடி வெட்டுற செலவு மிச்சம். சும்மா இல்லை, தலைக்கு 50 ரூபா கொடுத்து வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு குழப்போ. விளையாட்டு பருவம். மைதா மாவு பிணைஞ்ச மாதிரி சத்தம் வருது. தொழில் சரியில்லையே, தொலை இருக்கேன். டைட் பண்ணிட்டு வா. தொட்டு பேசாதி. கேப்பேன். நாங்கெல்லாம் தேவர்கள். நாங்க என்ன ராவுத்துறல? நீ எல்லாம் மானிட. ஆமா, ஓல்டு மங்கதே நல்லா இருக்கும். சிந்திப்பீர். ஆமா, ரம்முதே 105 ரூபாய். அதெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்திற்கும் தாங்களுக்கும் எது மழை குண்டாக்க? 5 ரூபா பெயிண்ட் அடிச்சது மழை குண்டு. மழை குண்டு மஞ்சள் மரத்துக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அடிக்காத, செப்ப இறங்கி போவேன். உன் மேல கோபத்துல இருக்கேன். எதற்காக? என்ன உமக்கு தெரியும்? 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமும், 96 என்னமா தெரியும்? நிறைய தெரியும். தெரியுமா? பேசு. இவ்வளவு பேசி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? இது பூலோகம். ஓ, நான் சொல்வது மேலூர். 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 மேலூர் இங்க வந்திருக்கிறேன். அப்ப மேலூர். மேலூர். மேலூர் பஸ் ஸ்டாண்ட் எத்தனை பரப்பளவு சொல்லு? எந்த மேலூர்? கொட்டாம்பட்டி மேலூர். ஏண்டா அந்த மேலூரை சொல்லிக்கிட்டு நீ எந்த மேலூருடைய? அந்த மேலூர். அந்த மேலூர்ல யாரு பிரசிடண்ட்? யாரு? அங்க யாரு இப்ப? எல்லாருக்கும் தலைவன் இந்திரன். இந்திரன் பிரசிடண்ட். தலைவன் இந்திரன். இந்திரன் தான். கிளர்க்கு அருண் சும்மா ஓவா வாங்குறது. அதற்கெல்லாம் தலைவன் ஒரே ஒரு இந்திரன். அந்த இந்திர சபையிலே நாரதன் காணம் பாட, நடன மாதர்கள் நாட்டியம் ஆட, அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவன் கால் வைத்தால் கடனும் நாட்கடந்த நன்மை. அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் யாரும் புராணம் பேச போறேன். புராணம் பிரம்ம புராணம், பதம புராணம், வைணவ புராணம், பாகவத புராணம், சிவ புராணம். சக்கம்மா வெளிசமா பூஜை போடும், விளக்கு போடும். வீட்டுல பெண் ஒண்ணு கொடி இருக்கும். நாரதிக புராணம் முதல் நெல்லு போடு, 100 ரூபா தச்சனை போடு. அதோட அந்த ஊர் பக்கம் நான் வரமாட்டேன். என்ன வர கோடாங்கி மாதிரி ஆக்கிட்டேன். 18 புராணத்தினுடைய பெயரை சொல்கிறேன். 4 வேதம் என்றார்கள். 4 வேதம். 6 சாஸ்திரம் என்ன? என்ன நீ சொல்லு. இந்த தட்டி இதை நீ சொல்லி கொடுற. சின்ன கல்யாண்டே அப்படியா? ராமாயணத்தை எழுதியது யாரப்பா? அதான் ஆம்பளை ஆள் இருக்கு, பேனா வச்சு எழுதிருப்பாங்க. அப்ப மகாபாரதத்தை எழுதியது? அது ஆம்பளையாத்தான் இருக்கேன். அப்ப கந்த புராணத்தை எழுதியது? எல்லாமே ஆம்பளை. பெண்ண தெரியாம எழுதிட்டாளா? ராமாயணத்துடைய காப்பு தெரியுமா? உனக்கு முத்துமாரியம்மன் கோயில் கட்டின காப்பு தெரியுமா? காப்பு என்றால் என்ன தெரியுமா? காப்பி என்றால் என்ன தெரியுமா? கொட்டையை வடித்து அரைத்து அதை போட்டு புரு புருன்று ஆத்தி கொடுப்பதே காப்பி எனப்படும்.
காப்பா இதெல்லாம் உமக்கு தெரியாது. சரி. நான் புராணத்தில் உன்னை கேள்வி கேட்க போகிறேன். கேளுங்க, என்ன வேணா கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கட்டுமா? வீட்டுல கேட்டாலும் ஐயாட்டிக்கு 4 வேதம் என்றால் என்ன? டாக்கு வேதம் என்றால் 1 2 3 4 4 எப்படியே சும்மா 50 ரூபா. அந்த வேதத்தினுடைய பெயர்களை சொல்ல வேண்டும் அப்பா. ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம் என்றார்கள். அந்த கெட்ட வார்த்தை எனக்கு தெரியாது. அது சமஸ்கிருதம். அப்ப சரி, தமிழிலே சொல்லி பார்க்கலாம். தமிழ் என்ன சொல்ல? அந்த வேதத்தை உபவேதம் என்று சொன்னார்கள். ஓம் வெங்கடேஸ்வர ஹரி ஓம் குருநந்தன பரசுவர தாத்பட வசவர உருவாரி விக்ரோதி விரரோஜன ஸ்வாகன ராம காரியம புத்ரோ. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் சொல்லுங்க. பேர் என்ன? முத்துச்சிருப்பி மனைவி பேர் என்ன? ஓ ஏய்யா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கோயில் ஐயர் ஆகிவிட்டியா நீ? ஓம் ஏகதந்தாய வித்மகே அது எந்த ஐயர் அப்படி ஓதுனாரு? வக்ரதுண்டாய தீமகே ஒரு வரி தான் தெரியும். தன்னோ தந்த பிரசோ. ஓம் வேத விக்னோய தந்தய பிரசத்தஹம் பரஜந்திர மணி மன்னபடியார் ஒட்டி கூட வாய்த்தலே அப்படி பெருமாள் தூக்கிட்டு இருக்காரு. மைசூர் விஜயகுமார் மைசூர் திருப்பூர் நாட அமைப்பு ஏனாதி காலையில் 6 மணிக்கு பிடிக்கணும். நாளைக்கு மாணவர் நாராயண நாராயண அவரும் யாருக்கு போவாரா? நீ தவறுதலாக மந்திரத்தை உச்சரிக்கிறாய். தவறுதலாக உச்சரித்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு தடவை சொல்ற வார்த்தை தான் ஐயர் சொல்றது புரியும். அப்புறம் பூரா 10 ஐயர் வந்து 150 சம்பளத்துக்கு வந்திருப்பாரு. நைட்டை படுத்துருவாங்க. என்ன மந்திரம் சொல்கிறாய்? உன் மந்திரம் எல்லாம் தவறு. மந்திரத்தை தவறாக பேசாதே. ஏன்னா எனக்கு கூலி கம்மி, நீங்க பெரிய கூலி வாங்குறீங்க. நீங்க வேக வெத்மா தந்துவாக என்ன போ சும்மா 50 நல்ல காரணம். இப்படி அப்ப தமிழர்களே உபவேதங்கள் என்னவென்றால் என்ன? ஆயுர்வேதம், அர்த்த வேதம், தனுர் வேதம், காந்தர்ப வேதம் என்று சொன்னார்கள். சரிங்க. என்ன வேதம்? அதே என்ன? நீ சாமியாரா இல்ல 8ஆம் கிளாஸ் வாத்தியாரா? நீ சித்திரம் பண்ற வேதம் என்ன புராணம் என்ன? அது ஏண்டா புராணம் பேசணும் வந்துட்டு என்னடா பேசுறேன்? புராணம் பேச நீங்க இருக்கீங்க, நான் புராணம் பேசுறது கிடையாது. அடடா மயில அப்படி சொல்லுவா. இந்த இடம் யார் இடம்? சக்குடிக்கார இடம். அந்த பத்திரத்தை எடுத்து வாங்கினேன், நல்ல வேலைக்கு போகும்னு நினைக்கிறேன். என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடுல இருக்கு. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாவுல இருக்கு. இந்தியா எங்க இருக்கு? உலகத்துல இருக்கு. உலகம் எங்க இருக்கு? முட்டையா இருக்கு. இடத்துக்கு அத்தாச்சி இருக்கா? அத்தாச்சி இருக்கு. யார் வச்சிருக்கா? 100 தலைக்கட்டு. நாங்க முதல்ல சித்தப்பா வச்சிருந்தாரு, பெரியப்பா வச்சிருந்தாரு, அப்ப அண்ணன் தம்பி வச்சிருந்தா, அப்ப மாமனார் வச்சிருந்தாரு, அப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு. வயசு போச்சு, அண்ணன் தம்பி 7 பேர் அத்தாச்சி வச்சிருக்கான். வேணும்னா சொல்லு, ஒரு வாரத்துக்கு அத்தாச்சி நீ வச்சுக்க. நமக்குள்ள கண்ட நாராயண அந்தால கூட்டுவா 60 ரூபா வாங்கிட்டு கொடுப்பேன். அத்தாச்சி என்பது இப்ப உனக்கு அப்புறம் யார் வச்சிருக்க போறான்? எனக்கு அப்புறம் என் மைங்க எல்லாரும் வச்சிருப்பான், ஊருக்கார எல்லாரும் வச்சுக்கிறா. அத்தாச்சி அத்தாச்சி என்பது இப்படி தானப்பா. எந்த அத்தாச்சி? இடத்துக்குரிய அத்தாச்சி பட்டா அண்ணன் அத்தாச்சி வந்து புத்தலாய் மாதிரிலே என்ன டிஸ்பிளே எல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? புரியுது. இந்த இடத்துக்கு உண்டான அத்தாச்சி இருக்கு யாருக்கிட்ட? இப்போ வீட்டுல இருக்கு, போய் எடுத்து வரவா? 67 கிலோமீட்டர் போகணும். குரம்போக்கு எத்தனை நான் ஒரு முனிவன், நான் ஒரு சனிவன், நான் ஒரு சித்தன், நான் ஒரு பித்தன், நான் ஒரு ஞானி, நான் ஒரு நோனி. தெரியாம எப்படி சம்பளத்தை 10 ரூபாய் பிடிச்சிங்க. வீணைக்கு வாணி சொல்லுக்கு அகத்தியின் வில்லுக்கு விதன் பாட்டுக்கு நாராயணன். அவருக்கு என்ன ரேஷன் கார்டு வாங்கி தரணுமா இல்ல சிலிண்டர் தூக்கிட்டு வந்து போடணுமா? இல்லையப்பா, காணப்பிரியன், கனகப்பிரியன், தேவலகவாசி. பேரை கேட்டா மட்டும் பேரை சொல்லு. நாகண்டா நாகம் தாயண்டா ராகம் தாயண்டா தாளம் இரண்டாடி. பேரை மட்டும் கேட்டா இன்னாரா சொல்லி முடி. சும்மா ரேஷன் கடைக்கு போனேன், மண்ணெண்ண ஊத்துற ஆள் இல்ல, வாங்கினேன், கேன் ஓட்டையா போச்சு, கொண்டாடி சேலையை வச்சு திரிச்சேன், அது தீ பிடிச்சி எரிச்சு பேரை கேட்டா இன்னாருன்னு சொல்லிட்டு போப்பா. எனக்கு வேற ப்ரெஷர் வேற மாத்திரை ஓடல. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பெருமை உண்டு. அந்த பெருமையை உணர்வு எடுத்து வைக்கிறேன். பெருமையை உங்களுக்கு சொல்ல நாரதன். ஆமா, இந்த தண்டியா இந்த தண்டி மனசு வச்ச நீங்க அப்படி சொல்லியா? நாரதரு ஊரு மேலூர். அங்கிருந்து எத்தனை டயர் வண்டியில வந்தீங்க? மாற்றம் அதற்கு அப்படியே கடைசியா அவர் வந்து கடல்ல கலையிறானே, கடல்ல பால் கடல்ல கடையும் போது அமிர்தம் வரும்போது நஞ்சு வந்து சம்பளம். என்ன நஞ்சு? அந்த நஞ்சு யார் எடுத்து சாப்பிட்டா? அவர்தான். யாரு? பாம்பு, சிவபெருமை. அப்ப அடுத்து வந்து விஷத்துக்கு அப்புறம் தான் அமிர்தம் வந்தது. விஷத்தை உண்டு சுருண்டு படுத்ததால் என்ன ஊர்?
அதான் எதை என்னே நீ ஒரு உங்க ஊருக்கு பேர் வேணுமா இல்லையா? அப்ப அமிர்தம் சாப்பிட்டு நிறைய திரை பிணி மூப்பு சாக்கடை ஐந்து என்று வாழக்கூடியவர்கள் நிறைக்காது சால் வராது உங்களுக்கு உதர் ஆமா நீங்களும் முனிவர்கள் உங்களுக்கு வராது. நாங்களும் அமிர்தம் சாப்பிட்டவர்கள் இல்ல. எத்தனை தான் சாப்பிடுவோம்? ஒரே ஒரு முறை தான் சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட சாப்பிட்டதுக்கு இந்த தண்டி வருது. தினமும் சாப்பிட்டு அவ்வளவுதான். இந்த தண்டி விளையாட்டாக பேச நான் கோவப்பட்டு தேவலோகம் மேலூர்ல இருந்து நீங்க வருகிறீங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? கலகம் செய்வது தொழில். எத்தனை இடத்துல கம்பெனி இருக்கு? கலர் கம்பெனி இண்டியில செவனப்பா பவுண்டாவா உப்பு சோடாவா? நான் போவதெல்லாம் ஒவ்வொரு இடமாக எங்கே அதர்மம் தலை தூக்குகின்றதோ அங்கே தர்மத்தை நிலைநாட்டம் என்பதற்காக. முண்டுக்கல் உண்டுறவங்களா? அஷ்டமா சித்துக்கள் வேற மதிப்ப சதுரடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? கனிமா பிரார்த்தி பரிகாமம் ஈசுப்பம் வசித்தம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றறிந்து பண்ணையா. இது வந்து எப்படி காலில் கொண்டு வந்தா தடவுறதா கையில கொண்டு வந்தா தடவுற மாதிரி தான் அரைக்கணுமா இல்லை அப்படியே குலைக்கணுமா? வாயில ஓடுறதா? சரி சரி. நாராயண அவர் இந்த மருந்து சாப்பிடாரா? நீங்க என்ன சண்டை போடுறதா? யுத்தம் செய்வது. சண்டை போடுவிய இந்த டபிள்யூ சேம்பிள் சான்ஸ்னா ட்ரிபிள்ஸ்னா தூக்கி போட்டு அடிச்சிருவீங்களா? மார்க்கென்று உங்களை மாதிரியா இருப்பாரு. நாவினால் சொல் கலகம். ஆமாப்பா அந்த சண்டைக்கு போயிடாது. சேர் கட்டுலாம் அடிக்க. நான் அப்படி கிடையாது. பெல்ட் வாங்குற வரைக்கும் கடிச்சு போயிடுறேன். சொல் கலகம் அப்பா. வாயில கலகம் பண்றது. நாவினால் கலகம். இவ்வளவு நல்ல மனசா இருக்கேல கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆகலப்பா. ஆமாப்பா இந்த உடம்புக்கு கொடுப்பாங்களா? கஷ்டம் தானப்பா. என்னப்பா என்ன கொடுப்பார்கள்? பொண்ணு கிடைக்கல அமையலையா? ஏப்பா பிடிக்கலப்பா. பிடிக்கலையா? நல்ல காலை அகட்டிக்கிட்டு கவக முட்டை கிளச்சி விட்டு தீய வச்சு விடுவோம். வாய் வேண்டாம் நெருப்பு வேண்டாம். ஆசை பிடிக்கல இன்றைக்கு நெருப்பு வச்சு கொடுத்து ஏதாவது அடைச்சு கிடக்குமா? அறிவட்ட முண்டம் ஆசைகள் பிடிக்கவில்லை. எந்த பெண்களையுமே ஏறெடுத்து பார்ப்பது என்ற முடிவு செய்தி ஒண்ணு அமையல. ஏன் நடந்து தெளிச்சியா? மண்ணை பார்க்கலாம், மண்ணை மிதிக்கலாம், இந்த இடத்துல நிக்கலாம். இந்த இடம் தனக்கு தங்குற ஆசை கிடையாது. இல்ல பொண்ணை பார்க்கலாம், அனுபவிக்கலாம். சரி அதை எடுத்து அனுபவிக்க கூட பார்க்கறதோட சரி. பெண்களை பார்க்கலாம், ஆனா பார்க்கறதோட சரி. அந்த பெண்ணை தான் ஒத்துக்கிறவங்கள அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கிடையாது. ஆமாப்பா அடுத்த முன்னாடி லைன் பண்ணாலும் ஓட முடியாதுல்ல. வேற யார்ட்டையும் போனீங்கன்னா சாவித்ரி போனீங்களாங்க? அன்னைக்கு நான் போனேன் பெரிய பத்தினி மாதிரி ஓடுறாங்க. நாராயணன் ஓ உடம்புல பறந்தா உங்களை அழுப்பு வராதுன்னா உடனே ஏத்துக்குருவா என்னை விரட்டி விட்டாரு சக்காத்தி மகன். நான் அப்படி வந்து 800 ரூபாய்க்கு தீமண்டமெல்லாம் வாங்கிட்டு போனேன். நீ ஏன்டா அங்கே போன? அவதானே வர சொன்னான். எத்தனை வாட்டி போனேன்? ஒரே ஒரு முறை. ஆமா அதுக்கு மேல இழப்பு வரும்ல. ஓட முடியாதுல்ல தின்னு செகதிக்கெல்லாம் ஓடினா அவன் காலை புடுங்க முடியாது. நான் நினைத்த மாத்திரத்தில் மறையக்கூடிய தன்மை பெற்றவன். போகும்போது ஊருக்காரங்க யாரும் இல்லை, ஊர்னா வளைக்கு போயிருப்பாங்க. புரிஞ்சேன் அவன் பெரிய தண்ணி வண்டியாப்பா. அவனால முடியாது நீங்க போனீங்களா? ஒத்துக்கிட்டான். யார சொல்றேன்? அதே நம்ம ஊர்ல பெட்டிக்கடை வச்சிருக்கா தானே? சாவித்திரி. எந்த சாவித்திரி? நம்ம ஊர் பெட்டிக்கடை சீகலா இருக்க ஒருமே. நான் சத்தியமா மனைவி சாவித்திரி. சத்திய போட்டு போட்டு வந்திருக்காங்க. நாராயணன் அவரை கூட்டு போனீங்களா? சாவித்திரியை சந்தித்தேன். சரி தீர்க்க சுமங்கலி போவா அப்படின்னு வாழ்த்தினேன். ஒரு கையை இன்னொன்னு படுத்துட்டான். அதனாலதான் யமதர்மனோட மாதாடி தன் கணவன் உயிரை மீட்டுவது அங்கே மட்டுமா ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்து மாதிரி மறந்துருவேன். நான் மளிகை கடை லிஸ்ட் அவன்கிட்ட கேட்டேன். இது போக 52 கொண்டாடி. இவ்வளவு கம்மியா இருக்கு. 60 பிள்ளைகள். 52 கொண்டாடி தானா? 60 பிள்ளை. 60 பிள்ளை. ஆமா இந்த கருப்ப பையில எந்த ஊர்ல வாடகை எடுத்திய? சரி வாடகை எடுத்தது கேட்டேன். சரி எங்க 60 ஊர்லயும் படுக்க போட்டு ஒரு சாச்சு பால் ஊத்திய? தொப்புள் குடி வழியாக தோற்றுவிக்கப்பட்டவர்கள். ஓசு வழியா? சரி தாங்களுடைய நாமதேயம்? என் பேர் வச்சவேல். பச்சப்பையன். எனக்கு எங்க அம்மாவுக்கு குலசாமி தான் முருகப்புறம். எங்க அப்பாவுக்கு குலசாமி ஒத்தப்பன முனி. சரின்னு அப்போ வந்து பேர் வைக்கதானே கேட்டேன். சரின்னு 1000 பேர் தலைக்கட்டு 1000 பேருக்கு பத்திரிக்கை அடிக்க முடியாம வாங்கி சொல்லி அவங்க நடந்தே போன. அப்போ பஸ் வசதியெல்லாம் கிடையாதுல. சரின்னு ஒத்தப்பன முனி போயிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்தா இந்த ரமணன் இருக்காரு பாருங்க, அவங்க அப்பா அவங்க தாத்தா உம்மனே அப்போ வானிலை ஆராய்ச்சி மலை வந்திருக்காரு. சரி புயல் நிறைய அவருக்கு சொல்லாம நம்ம பயில கவனிக்காம சரின்னு கோயிலுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தா சரியான மழை வந்துருச்சு. மேஞ்சு வேணா பாரு போட்டு இந்த கொட்டா ஊற ஒண்ணு விடாம சாஞ்சு வச்சா இருப்பா சொல்லுவாங்கல்ல. சரி
சரின்னு போய் சமயக்காரர் அடுப்பு பார்த்துருக்காரு, ஒரு ஆள் மட்டும் தள்ளன் இருக்கு. அங்கே தண்ணி இருந்தா எப்படின்னு ஒரு 2 ஒம்பளை அப்படி இறச்சி ஊற்றணும்னா சரின்னு விறகு எடுத்து வச்சோன்னா விறகு ஒரு நடந்து வச்சுல பக்கத்து ஒரு கிலோமீட்டர் இருக்கு, அங்கனுக்குள்ள மழை இல்லைங்க. சரின்னு ஆளுக்கு ஒரு கட்டா தூக்கிட்டு வந்து அடுப்பு மொத்த வச்சு ஒரு வழியாக தண்ணி ஊற்றி உலகப்பட்டு அரிசியை போட்டு வடிச்சிருக்கேன். சந்தான கோவத்தில் வடிச்சு அரிசியை வடிச்சுட்டு அந்த பிள்ளையை சாப்பிடாமா இருப்பா பிள்ளை கூட மண்ணியை கிடக்கு உழ வைக்கணுமா. சரின்னு மறுபடியும் அந்த சோத்தை ஓடி விட்டு மறுபடியும் உழ வச்சு அரிசியை போட்டு ஒரு வழி சோத்தை வடிச்சாங்க. சரின்னு கிடா வெட்டதான கவுத்த முடியும். சரின்னு பூசாரியை கூப்பிட்டா 70 கடா இருக்கு, என்னால முடியாது, நீங்களே எவனா சாமையா இருந்தா தூக்கி போட்டு அறுத்துட்டு எல்லையை நோக்கி அறுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணுங்கிறான். எங்க ஒரு நல்லா தீபாவளி கறி விடுவாரான். சரின்னு கடாயை தூக்கி போட்டு அறுத்துருக்காரு. கடா முத்துன கடா கொம்பு எல்லாம் லேசா மண்டே தீவிர கையில் அறுத்துக்கிட்டாரு. ஒத்த பையன் ஆட உன் பேர் என்ன? சரின்னு அங்கனண்டா உங்களை இரியா ரத்தம் போயிட்டு பேர் சரின்னு அங்கனண்டா உங்களை ஆத்தாரி நம்ம கூட வந்தவர் இப்படி அறுத்துக்கிட்டாரு அப்படின்னு சடக்குன்னு அப்பயே 3000 வச்சாலையா சடக்குன்னு கவட்டுக்குள்ள ஓடி கிழிச்சு போய் கட்டியிருக்கா. கட்டின உங்களை அங்கிட்டு இருந்து ஒரு உங்களை விளக்க மாட்டை அடிச்சிருக்க. ஏன்னு கேளுங்க, ஏன் அந்த அறுபட்டையும் போட்டாடி தான் அந்த விளக்க மாட்டை அடிச்சவன் கட்டின வந்து இன்னொருத்த போட்டாட்டி. அப்ப சக்காலத்தி நான் குத்துக்கலா இருக்கேன், என் புருஷன் கட்டியாடி. அப்ப என் புருஷனை கணக்கு பண்ண பாக்குறேன் சக்காலத்தி. அவங்க 2 பேரும் தலைமையத்தை முடிச்சு சண்டை ஓட்டு, கொஞ்சம் தள்ளி சண்டை ஓடக்கூடாது, சோத்து பானைக்கிட்டே சண்டை ஓட்டு சோத்த ஓட்டு விட்டாங்க. சரிட்டு சோத்த ஓட்டு விட்டாங்க. சரணு மறுபடியும் உழ வச்சு அரிசியை போட்டு சோத்த வடிச்சு ஒரு வழியாக தோடிட்டு சரணு இந்த கிடாயை தூக்கி போட்டு உரிக்கணும்ல. 2 பேரும் சரியான போதே. அப்ப சாராயம் ஃபேமஸ். சரின்னு மூங்கி கம்பை தூக்கி போட்டு உரிச்சிருக்காங்க. முத்தன கடாயில தொழில் வலையில காலை விட்டு இழுத்துருக்கேன். கம்பு உடச்சு கீழே உடச்சு மண்டை உடச்சு ஒருத்தர் ஆடாகும் பேச்ச மண்டை உடஞ்சுக்கு பேரு தெரியாதா. சரின்ட்டு ஒரு வழியா தாய் மாமனை கூப்பிட்டு நேரம் ஆகி போச்சு. அப்பயே 7 மணி ஆகி போச்சு. அப்படி வச்சு எல்லாரும் நடந்து போனோம். அப்படின்னு தாய் மாமனை கூப்பிட்டு மறியல பேர் ஊற்றும் போது ஒரு ஆள் வந்து செருப்புக்கிட்ட அடிச்சிருக்கேன் தாய் மாமனை. ஏன்னு கேளுங்களேன், அங்க தாய் மாமே அப்படியே வந்து 12 பேரா 12 பேர்த்துல மூத்த மாமனை விட்டு இளைய மாமனை வச்சு குத்துறது தப்பு தானே. சரணு இளைய மாமே காலில் விழுந்து கும்பிட்டு கால் ஊற்றி வாழைப்பழத்தை வாயில வச்சாங்களே அந்த பேர் தான் அவர் பேரு. எவர் பேரு? என் பேரை சொல்லல. அம்மாவோட வந்து மொத்தம் 6 சின்னமா. சரி 3ஆவது சின்னமா ஒன்று செம்பிளாடு வச்சுருந்துச்சா. அப்ப வெள்ளாடு மேய்க்கிற பக்கத்து ஊருக்கான கணக்கு பண்ணி அதுக்கு 3 ஒம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை வந்தாங்களா. அந்த ஆம்பளை பிள்ளை மூத்த கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல. அந்த பிள்ளை வந்து மாசம் ஆகலைன்னு சொல்லிட்டு அவ தீர்ந்து விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணல. அதுக்கப்புறம் 5 ஆம்பளை பிள்ளை 3 ஒம்பளை வச்சுல இந்த 3ஆவது ஒம்பளை இப்படி கல்யாணம் பண்ணி விட்டாங்கல்ல. அது ஒரு வேலை பழக்கம் பண்ணி திருப்பி தீர்ந்து விட்டு மறுபடியும் இன்னொருத்த கட்டினாங்களா. அவன்ட்டு ஒரு வாரம் இருக்க முடியாது, திருப்பி வந்துச்சா. திருப்பி வந்ததுக்கப்புறம் இன்னொருத்த கல்யாணம் விட்டாங்க. ராமரை சொல்லிட்டாங்களா அந்த லட்சுமணி கல்யாணம் பண்ணாங்கல்ல. அந்த லட்சுமணி கல்யாணம் பண்ணி ஒத்த பிள்ளை வந்துச்சா. அந்த ஒத்த பையனை படிக்க வச்சுட்டு அவன் பேரை தான் என் பேரை சொல்லணும்னா இந்த சக்குடியில 7 நாடம் போடும். எங்க அப்பா வேற சொல்லவா தெரிஞ்சப்பா என்ன பேரு சொல்றதுக்குள்ளே மூச்சு வாங்குது. நீ எப்படித்தான் பாரு, நீ 100 வருஷத்துக்கு நல்லா சொந்த மட்டும் உனக்கு இல்லைன்னா உன்னை எவனும் போண்டா வைக்க கூட கூப்பிட மாட்டாங்க. கூட்டமா இருக்க பஸ்ல பின்னாடி ஏறி வாடி இழுத்துட்டு வெளியேறவங்களும் போண்டா ஊசி போகும். சரி சரிவா உள்ளே சத்தம் கேட்டது. என் பேரு வீரத்தேவன். அப்படியா? பொம்பளை பிள்ளைய யாருக்கு? ஒண்ணு என் தங்கச்சி. யார்? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எத்தனை பொம்பளை வேணா நீங்க ஆய்வுன்னு பேசிருப்பீங்க. நீங்க திறமையான ஆளு. ஆனா திறமையான ஆளுகளோட மோதுறதே என் தங்கச்சி குறிக்கோள். சாதாரண ஆள் கிடையாது. தமிழ் பால கற்று ஆன்மீக சுருப்படி ஆற்றக்கூடிய திறமை படைத்த சகோதரி. செந்தமிழ் வந்து போதையில இது தேர்மத்துவ காய்திலே கடமைகள் பேச ஆரம்பிச்சோன்னா வானத்துல இருந்து மழை வரும். அப்படி உண்மையான தமிழ பேச என் தங்கச்சிட்ட மட்டும் நீங்க மோதி கொடுத்து வைப்போம். மோதிக்கணும்னா தள்ளி குடிகளை விடக்கூடாது. பேசுற மோதணும் பேசுவோம். அதுக்காக என் தங்கச்சியை கூட்டு வந்திருக்கேன். அடுத்து ஆமா ஒரு ஆள் இருக்கு பார்த்து ஒரு பக்ரி மகன். அந்த பிள்ளை அழைக்கலாம். ஏன் என்ன? நான் ஒரு முறை 600 ரூபா செலவாகும். இந்த தண்ணி பாடிக்கு அந்த லேடி தேவைப்படும். அந்த பிள்ளை வந்துட்டு நீ ஓட்ட ஈத்து இந்த குட்டி மாதிரி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். ஆசீர்வாதம் சரி அது செஞ்சாரு. போய் அந்த 150 ரூபா ரூம்ல உட்கார். போகும்போது நம்ம அழகு கோயில் குட்டியான மாதிரியே இருக்குல்ல, சுந்தரவள்ளி மாதிரியே. ஐயா தம்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாகம் நல்ல பையன். இந்த 4 பேரை காணா, டிரைவரை காணா, ஓனரை காணா, இங்கிட்டு வந்து கிளீனரை காணா, கிரிசி அடிக்கிற ஆளை காணா. போயா மாந்தோப்புக்கார் வந்துட்டாரா? ஐயா அந்த ஆளை கவனமா பேசுறேன். டீல பூர்ணமத்தை வச்சு போறாப்புல. உங்களை சொல்லல மாமாவா இங்க வாரு. ஒரு கான்ட்ராக்டுக்காரு ஒரு டீயை குடிக்க எவ்வளவு நேரம் வருவேன்? சீக்கிரம் வாங்க. ஓடி அங்க ஓயப்புக்கு எழுதி போட்டு வந்துருச்சான். ஐயா நீங்க தள்ளி உட்காருங்க, நான் பாட்டு தூக்கி அடிச்சு போடுவேன். ஓடிடு. அப்பாடா நான் எத்தனை சாமிகிட்டே பேசிட்டேன். இந்த சாமிகிட்ட பேசுறதுக்கு மறுபடியும் குடுக்க சேர்த்தணும் போல. ஆத்தா உன் சேல அந்த காயத்த போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்திர மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும். செத்தால என்ன பொத்த வேணும், செத்தால
புலகட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது கொஞ்சலதானே மன பூஞ்சோலதானே தாய போச்சு நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார். எவரு? அவர் தான் கோதமங்கலத்துக்காரர் வந்தார். யார் அவர்? கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி சும்மா குரலும் நாதகான பேரரசு நாரத மகரிஷி பிரம்மாவுடைய புத்திரன். நாரதர் வந்திருக்காரா? உனக்கு ஒரு காது ஊத்த போடவா? ஏயா சாமி கொட்டையை இடிச்சிட்டு வர. முருகன் பிரம்மச்சாரியா சந்தனமும் செவ்வாதும் நறுமணமாக மலைக்கின்றது. ஏன் உனக்கு போடுறது ஊருக்காரா சேர்ந்தான் அதே ஜெக் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நினைச்சு வாச்சு அச்சா மட்டும் எனக்கு இருந்தாக்கா அவ்வளோ காடி போ காடி போ காடி போடு மாமா இந்தாயா மாமா வா நீ உயிர் உனக்கு மாமா என்னைக்கு நீ வரக்கூடாது
la 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 la. La 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 la. நீலா நீலா அல்ல இன்வாலிபம் நீலா நீலா எனும் நீலா என் தேவியின் நீலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த நீலா படம் பார்த்தேன் அந்த தொழில் நல்லா இருக்கேன் சரி 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 சமகமரி பத ச ச ச நி 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 ச ச ச ச தானி தப மகரி சரி கிரவாணி இரவிலே கனவிலே பாடுவாணி இதயமே உருகுவே அடையே நடி சோதனை தினம் வாழிப வேதனை தனிமையை என்பது என்னது சங்கதி சொல்லறிவா வெற்றி வெற்றி வாய எங்கலாச்சே அதே மாதிரி நெஞ்சுக்குள்ளே இன்னாரு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுவது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் முன்னோவாடியா பிரிஞ்சாலும் உறவே பிரியார் உண்ணாமல் உறங்காமல் நாட்டருக்கு முத்து செல்வம் நெஞ்சுக்குள்ளே இன்னாரு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுவது கண்ணில் தெரியுமா ஏற்று கல்வி கற்று நான் சரி தேடி தூக்கம் கட்டு கட்டு துடிக்கும் உள்ளை முட்டு தேக்கு மர வேகம் கட்டு தேடி வந்து தாரம் கட்டு என் கண்ணீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்ணாக்கருக்கு முத்து செல்வி நெஞ்சுக்குள்ளே இருந்தால் சொன்னார் புரியுமா கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது தெரியுமா காஞ்சி பட்டு ஒன்று நான் கொடுப்பேனி காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனி மாமன் என்னை கண்டு ஏங்கும் அள்ளி தந்து தோழில் என்னை அள்ளி கொண்டு தூங்க வைப்பாய் என் ஆனம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்ணாதற்கு முத்துக்குள்ளே இன்னாய் சொன்னால் தெரியுமா கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது என்னை தெரியுமா உலகே அழிஞ்சாலும் அடியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவே பிரியாது உண்ணாமல் உறங்காமல் உண்ணாதற்கு முத்து செல்லுக்குள்ளே இன்னாய் சொன்னால் தெரியுமா கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணீர் தெரியும் வீடு ஒட்டை அடிக்கிற வேலை பார்த்தேன் ஒரு 65 ரூபா பிள்ளை இருக்கு கொடுங்க ஒரு வேலை தான் நினைச்சு ஆனா லைட் விளக்கும் இதுவும் இல்லை குடையும் இல்லை அது ஒரு குறைதான் பத்தியா மஞ்சள் குடை இல்லாமல் மஞ்சள் துணியை வச்சு உன்னை மறைச்சு பத்தியா அதில் 5 ரூபா நான் தரணும் என் சிங்க குட்டிய கலைமகள் வாடா
அடுக்கு மல்லி எடுத்து வந்து கொடுத்து வைக்க மாலே கெட்டிக்கார ராசா முட்டு போல கண்ணாடி ஒட்டு போல ரோசா வெற்றிமாற போச்சாடி கெட்டிக்கார ராசா முட்டு போல கண்ணாடி ஒட்டு போல ரோசா சொந்தோயிலே வந்தாயின சொன்னாதே நீசா ஆனவே கட்டா ஆனவே பாஷா என்னாச்சு என்னாச்சு அடே போடு ரெண்டு ஓடுச்சு மடவாயாசாவி யோகோ இப்போ வந்தாச்சு அடுக்கு மல்லி எடுத்து வந்து மணக்கும் ஒரு மணிக்கணுக்கு விடுத்தது தேவை இப்போ வெக்கத்தோட ஆகாரம் வெட்டுத்தாழ போல வெட்டு போல சிந்தாரம் வெட்டி வீழ போல கொப்பக்கோ சொல்லாத நான் வாழ சுற்றுவரோடு நெட்டறையா கூட சந்தோஷம் தங்கத்துக்கு சந்தோஷம் அடை போதும் இப்போதும் அடுக்கு மல்லி எடுத்து வந்து கொடுத்து வைக்க மாலே விடுத்தது தேவை 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். கோயில் பூசாரி மாதிரி இருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. வெற்றி என்ற குறிக்கோள் கோதமங்கலத்தார் அப்ப நான் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், நீதான்டா என்னன்னா பேச்சுக்கு நீதான்டா. அட பச்சோதி அவர்கிட்ட சொல்றேன், அப்புறம் அவரை புரியாத பேசுனேன் பொம்பளை என்ன பேசுது எப்படி இப்ப என் தங்கச்சிக்கு நான் வந்து பக்குவலமா இருக்கேன். அந்த தமிழ் சொற்பொழிவை பூரா இங்க இந்த படத்தை காமிடா. என் தங்கச்சி கலைமகள் அவன் சொல்றாரு, அப்படியா சொன்னாரு மூக்குல ஈ உரிச்சு அதனால உண்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொல்றீங்க? தோழி ஒருத்தி வந்தா தோழினாலே இப்படித்தானா அது தோழி, தோழி மாதிரி வந்தா இது உன் அண்ணன் உயிர் அண்ணன். ஆனா அதான் கூட பிறகாதான் நீ போற உண்மையாவே நீ நீ வெற்றி கப்போட நீ வரணும், ஆ? வெற்றி கோப்பையோட வரணும். சரி நான் வந்துடுறேன் அதை நம்ம வீட்டுல குடிசையில வச்சு நான் அழகு மக்களுடைய பார்க்கறேன். கைதட்டு பெரிய ஒரு தங்க கோப்பையை விட பெருசு என் தங்கச்சி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களா கைதட்டுங்க. முத்துச்சிருப்பி தான் ஜெயிக்கணும் கைதட்டுங்க. பஸ் எத்தனை மணிக்கு? என்ன படுவாவி பஸ் மறியல் பண்றது உன்னை யாரு அப்படிலாம் கேட்க சொன்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க அவர் வந்துட்டாரமா, வரட்டும் அவர் வந்துட்டாரமா. ஏன்னு நீ பயப்படுற எனக்கெல்லாம் பயமே என் காலை பத்தி பயப்படுறேன். நானும்மை போற்றி வணங்குகிறேன் நாரதமுனியே உலகம் போற்றும் முத்தாரே நாரதமுனியே நான் உன்னை போற்றி வணங்குகிறேன் நாரதமுனியே